இஷ்டமே இல்லாம ஒரு 600 பேர் உட்கார்ந்துருப்பாங்க சர்ச்சில். இஷ்டமே இல்லாம வந்து பின்னால உட்கார்ந்துருக்கேன். ನಮ್ಮ ಚರ್ಚಿನಲ್ಲಿ 600 ಜನರು ಕೂತ್ಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ನಾನು ಇಷ್ಟವೇ ಇಲ್ಲದೆ ನಾನು ಹಿಂದುಗಡೆ ಬಂದು ಕೂತ್ಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಇಷ್ಟமே இருக்காது. ನನಗೆ ಇಷ್ಟವೇ ಇರುವುದಿಲ್ಲ. அதெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது. ಇದು ನನಗೆ ಇಷ್ಟವೇ ಇರಲಿಲ್ಲ. சும்மா போய் சர்ச்சு சும்மா ஆடல் சொல்லிட்டு நம்மளே ಬೈದಿಗಾರಾಗಿ அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன். ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಹುಚ್ಚರನ್ನಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೋಗುವುದಿಲ್ಲ. அப்படி ஒரு நாள் கூட்டத்தோட உட்கார்ந்து ಹಾಗೆ ನಾನು ಕೂಟದಲ್ಲಿ ಬಂದು ಕೂತ್ಕೊಳ್ಳುವಾಗ ஒரு நாள் நான் சீக்கிரமா வந்துட்டேன். 9:30 வந்துட்டேன். ಒಂದು ದಿವಸ ನಾನು 9:30 ಬಂದು ಬಿಟ್ಟೆನು. பின்னால நம்ம பாட்டி தாத்தா வந்து பின்னால ஒரு குரூப் உட்கார்ந்துருப்பாங்க. ಹಿಂದುಗಡೆ ಅಜ್ಜಿಂದಿರು ತಾತಂದಿರೆಲ್ಲ ಹಿಂದುಗಡೆ ಕೂತ್ಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ನಾನು இப்போ சீக்கிரமா உட்கார்ந்தே இவங்க என்ன பார்த்துறாங்க. ನಾನು ಅಲ್ಲಿ ಬೇಗನೆ ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡೇನು. ಅವರೆಲ್ಲರೂ ನನ್ನನ್ನು ನೋಡಿಬಿಟ್ಟರು. வாலிப பசங்க என்னைக்குமே மீட்டிங்ல பின்னால உட்கார மாட்டாங்க. ಯವನಸ್ಥರು ಯಾವಾಗಲೂ ಹಿಂದುಗಡೆ ಕೂತ್ಕೊಳ್ಳಲು ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. புதுசா யாராவது தெரியாம அவங்க பின்னால உட்கார்ந்து போயிடுவாங்க. ஆனா விடியல் பசங்க ரசிக்கப்படாதவங்க உள்ள பின்னால உட்கார விட மாட்டாங்க. பின்னால முன்னால தள்ளி விடுவாங்க. ಹೊಸದಾಗಿ ಬಂದರೆ ಹಿಂದುಗಡೆ ಕೂತ್ಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಆದರೆ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮಕ್ಕಳು ಹಿಂದುಗಡೆ ಕೂತ್ಕೊಳ್ಳಲು ಬಿಡುವುದಿಲ್ಲ, ಮುಂದುಗಡೆ ಕೂತ್ಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அப்ப என்னை பின்னால முன்னால தள்ளி விட்டாங்க. ನನ್ನನ್ನು ಹಿಂದುಗಡೆಯಿಂದ ಮುಂದುಗಡೆ ಓಡಿಸಿ ಬಿಟ್ಟರು. முன்னால போய் உட்கார. ಮುಂದುಗಡೆ ಹೋಗಿ ಕೂತ್ಕೋ. உங்க அப்பா அம்மா சீக்கிரம் 9 மணிக்கு ஆனா நீங்க 9 வந்து பின்னால ராஜ மாதிரி பின்னால உட்காரு. முன்னால தள்ளி விட்டாங்க. ಅಪ್ಪ ಅಮ್ಮ 9 ಗಂಟೆಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ, ನೀನು ರಾಜದಾರ 9:30ಗೆ ಬಂದಿದ್ದೀಯಾ, ಹೋಗು ಮುಂದುಗಡೆ ಎಂಬುದಾಗಿ ಓಡಿಸಿದರು. வழியில என்ன பண்றது எல்லாரும் சொல்லிட்டு போய் முன்னால உட்காந்து ಸರಿ, ಬೇರೆ ದಾರಿಯಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೋಗಿ ಮುಂದುಗಡೆ ಕೂತ್ಕೊಂಡೇನು. அன்னைக்கு 3 பாட்டு முடிஞ்ச வசீப் நடந்துச்சு. 3 ಹಾಡು ಹಾಡಿದ ನಂತರ ಒಂದು ವರ್ಷಕ್ಕೆ ಆರಂಭವಾಯಿತು. அந்த வசீப்ல வந்து எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக்கொள்வேன் அப்படிங்கறான ஒரு வார்த்தை பரலோகத்திலிருந்து எனக்கு வந்துச்சு. ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಇದು ವಾಕ್ಯವು ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಬಂದಿತು. ಎಫ್ರಾಯೀಮೇ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಹೇಗೆ ಮರೆಯಲಿ, ಇಸ್ರಾಯೇಲೇ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಹೇಗೆ ಕೈಬಿಡಲಿ, நான் எப்படி கைவிடுவேன், ನಾನು ಹೇಗೆ ಕೈಬಿಡುವೆನು, நான் எப்படி மறப்பேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಹೇಗೆ ಮರೆಯುವೆನು. இந்த வார்த்தை வந்து ஒரு பெரிய நல்ல பெரிய ஃபுட்பால்ல தீ கொளுத்தி போட்டு அந்த தீ எரிஞ்சிட்டே இருந்து நம்ம மேல தொம்முன்னு விழுச்சுனா எப்படி இருக்கும். ಒಂದು ಫುಟ್ಬಾಲ್ ಅಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಉರಿಯುತ್ತಾ ಇದೆ, ಅದು ನಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದು ಬೀಳುವುದಾದ್ರೆ ಹೇಗಿರುತ್ತೋ ಹಾಗೆ ನನಗೆ ಕಾಣಪಟ್ಟಿತು. நேர வானத்திலிருந்து வந்து இப்படி ஒரு அந்த ஒரு அக்னி விழும்போது இப்படி ஒரு வார்த்தை என்னுடைய காதுல பலமா கேட்டுச்சு. ಆಕಾಶದಿಂದ ಬೆಂಕಿಯು ನನ್ನ ಮೇಲೆ ಬೀಳುವಾಗ ಈ ಒಂದು ಮಾತು ಬಲವಾಗಿ ನನ್ನ ಕಿವಿಗೆ ಬಿತ್ತು. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், ಎಫ್ರಾಯೀಮೇ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಹೇಗೆ ತ್ಯಜಿಸಲಿ, நான் எப்படி ஒப்புக்கொள்வேன், ಇಸ್ರಾಯೇಲೇ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಹೇಗೆ ಕೈಬಿಡಲಿ. அதுக்கு பிற்பாடு அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ಅನಂತರ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನನಗೆ ಏನು ನಡೆಯುತ್ತೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. என்னோட சரீரம் என்னையும் அறியாமல் கண்ட்ரோல் இல்லாமல் ஆண்டவர் உருட்டி பரட்டி இருந்தார். ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ನನಗೆ ಒಂದು ಕಂಟ್ರೋಲ್ ಸಿಕ್ಕದೆ ಹಾಗೆ ನಾನು ಒದ್ದಾಡಿ ಉರುಳಾಡಿದೆನು.